அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் இந்த இனிமையான வேளையிலே உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியின் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி எங்கள் குழுவினரோடு. எல்லாம் வல்ல காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் கைகூடி எல்லா வளமும் நலமும் பெற்று மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி எல்லோரும் இன்புற்றிருக்க அவருடைய பாதார விந்தங்களில் விண்ணப்பத்தை வைத்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் ஒரு விசித்திரமான மனிதருக்கும் பெரியவருக்கும் நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்ய போகின்றோம். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு விசித்திரமான மனிதருக்கும் பெரியவருக்கும் நடந்த ஒரு நிகழ்வை உங்களிடத்தில் பதிவு செய்ய போகின்றேன். இந்த மண்ணுலகத்தில் ஊடகம் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பெருகி வந்துடுச்சு. ஆனால் அச்சு ஊடகம், எழுத்து ஊடகத்தில், பத்திரிகை துறையில் பெரிய ஜாம்பவான், எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம்னு பாரதி சொல்லுவார்ல, அப்படி எழுத்தில் ஒரு மையில் மெய் போட்டு எழுதிய மேன்மைக்குரிய ரைட்டர் யாருன்னா வணக்கத்திற்குரிய திரு சோசார். பெரிய துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியர். இன்றைக்கு இருக்காங்கள்ல ஆசிரியர், வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பெரியவருடைய பித்தராக இருந்து இன்றைக்கு தேனம்பாக்கம் என்கின்ற பெரியவர் வாழ்ந்து நடந்து இருந்து தன்னுடைய ஞான தவசாக பல நாட்கள் அறையிலே அமர்ந்து கொண்டு இந்த மண்ணை விழிப்பதற்கு தியானம் செய்த அந்த இடத்தையும் பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய குருமூர்த்தி சார், இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய ஊழியர்கள், இவங்களெல்லாம் பெரியவர் மீது காட்டிய அன்பு கருணை இதெல்லாம் அளப்பரியது. இதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பழைய வார பத்திரிகையில் நான் படித்த செய்தி உங்களுக்கு தெரியும். இந்த காஞ்சி மகான் தொடருக்காக தெய்வத்தின் குரல் ரா கணபதி சார் எழுதியது, கணேஷ் சர்மா எழுதியது, சுவாமிநாதன் சார் எழுதியது, நம்முடைய இசைக்கவி ரமணன், இன்னும் நம்முடைய நாகர்கோவிலை சேர்ந்த நம்ம குமாரசாமி ஐயா, பல நூற்றுக்கணக்கான பேர் பெரியவரை பற்றி தொகுத்தது, எழுதியதை படித்தது, பெரியவர்களோடு இருந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார், இவங்களெல்லாம் நேரில் சென்று விஜயம் செய்து பார்த்து படித்தது, கேட்டது, கண்டது, இவற்றை சுருக்கி அமிர்தம் மாதிரி உங்கள் கையில் கொடுக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு சோசார் வாழ்க்கையில் நடந்த பெரியவரோட சில சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து போகிறேன். சோசாருடைய தந்தை வழி பாட்டனார் இருக்கார் பாருங்க, ஒரு பெரிய அட்வொகேட், பெரிய நீதித்துறையில் இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த சட்டத்துறையில் சில அகராதியை எழுதியவர்னு சொல்லுவாங்க. அவர் ஜோசாருக்கு எப்போதுமே இறை நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அத்வைதம் இந்து சமயத்தினுடைய பரப்பிய நல்ல நவநாகரீக எழுத்தாளர்களில் சோசாருடைய பங்கு அளப்பரியது. அவங்களுடைய தாத்தாவை பற்றி இப்போ முதல்ல சொல்கிறேன். பெரியவாளுக்கும் இவ்வாளுக்கும் இருந்த அந்த உறவுகள் தொடர்புகளை பற்றி. அவருடைய தந்தை வழி பாட்டனார் பெரிய வக்கீலாக இருந்தவர். செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம்னு நினைக்கிறேன், என் நினைவு சரியாக இருந்தால். ஆனால் பினாயூர் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இந்த பெரிய நில ஜமீன்தார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தவர். ஆனால் ரொம்ப எளிமையாக இருந்தவர். ஒரு காந்தி மாதிரி மேல் சட்டையே போடாதவர், ரொம்ப எளிமையாக இருந்தவர். முடியலன்னா மருத்துவர்கிட்ட கூட போக மாட்டார், வீட்டிலேயே ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்லிடுவார். ஏன்னா அதுவே குணப்படுத்தின்னு நம்புவார். யாராவது அவள் வீட்டில் டாக்டர்கிட்ட போனால் கோபம் வந்துடும். அப்படி ஏதாவதுன்னா இவருக்கு தெரியாமல் தான் போவாங்க. அப்படி இறைவன் மீது அலாதிய நம்பிக்கை உடையவர் அவருடைய தந்தை வழிபாட்டனார். இது அப்படியே வச்சுங்க. ஒரு முறை சோசார் குழந்தையா இருக்கும்போது வெல்வெட்டு துணி அந்த காலத்துலாம் ரொம்ப காஸ்ட்லி, அதில் ஏதோ இந்த குழந்தைய போட்டிருக்கிறதுனால இவர் கோச்சிட்டு அன்றைக்கு சென்னையில் இருந்தக்கூடிய முண்டக்கண்ணியம்மன் கோயிலில் போய் கோச்சின்னு உட்காந்துட்டார். அப்புறம் எல்லாரும் போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இவ்வளவு பேக்ரவுண்டு கதையும் ஏன் சொல்கிறேன்னா, அப்பேற்பட்ட நிலஞ்சவிந்தராக இருந்து ஒரு வழக்கறிஞர் தொழில் பார்த்து சட்ட புத்தகத்தில் அகராதி எழுதி எல்லாம் பண்ணவர். பிற்காலத்தில் எல்லாத்தையும் திறந்துட்டு செல்வத்தெல்லாம் மற்றவங்க பேருக்கு எழுதி வச்சுட்டு காஞ்சி மடத்துட்டே போய் கைங்கரியம் செய்யக்கூடிய அளவிற்கு மடத்தின் மீது 2.5 கடந்து ஈடுபாடு கொண்டவர் சோசார் அவர்கள். இப்போ நான் குருமூர்த்தி சாருக்கு வரேன். அவர் பெரியவா பித்தர். நிறைய அவருடைய அந்த புத்தக ஆர்டிக்கலில் தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு பெரியவரோடு தான் கனெக்ட் பண்ணி அவர் தான் இயக்குறாருங்கிறத நம்மெல்லாம் சொல்லுவோம். அவர் மனப்பூர்வமாக நம்புகிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரியவர் மேலே ஒரு அசாத்திய தபசு கொண்டவர், உண்மையான பக்தி. இன்றைக்கு
தேனம்பாக்கம் இவ்வளோ செம்மாந்து இருக்குன்னா அதுக்கு சாரினுடைய கைங்கரியமும் வெளியில் தெரியாத மண்ணுக்குள் இருக்கக்கூடிய வேறாக அவர் செய்யக்கூடிய காரியமும். இதை எப்படி வச்சுங்க. மூத்த பத்திரிகையாளர் குருமூர்த்தி சாரும் சோ சாரும் இணைந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டாஃப் சில பேர் சேர்ந்து காஞ்சிபுரம் நோக்கி பயணப்படுறாங்க. சென்னையினுடைய மையப்பகுதியிலேருந்து வண்டி புறப்பட்டுருச்சு. தாம்பரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இன்சிடெண்ட். சோ சார் சொல்கிறாரு, என் வாய் சும்மா இருக்காதுல்ல, கடவுள் மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான், எனக்கு வாயை கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தான். அவர் சொல்கிறார், நான் பெரிய பிரகஸ்பதி, இந்த வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். இருந்தாலும் குருமூர்த்தி சார் சோ சார் சொல்கிறாராம், பெரியவா இந்த காரியத்தை ஏன் இப்படி செஞ்சா, பெரியவா ஏன் இப்படி செஞ்சான்னு ஏதோ ஒரு முரண்பட்ட விஷயத்தை கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கார். தாம்பரத்துக்குள்ளே இது நடந்தது. அப்போ குருமூர்த்தி சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். துக்ளக் ஆசிரியர் சாருக்கு ஆடிட்டர் அப்படிங்கிறதுல பெருமை கிடையாது, ஆசிரியர் அப்படிங்கிறதுல தான் மகிழ்வு. காரணம் அவருடைய பங்களிப்பு. ஆங்கிலம் தமிழ் அது பெரியவருடைய கொடை, அவருக்கு எழுத்து அப்படி வருது. அவர் சொல்கிறார், பெரியவர் எதை செஞ்சாலும் ஒரு காரண காரியம் இருக்கும் அப்படின்னு சாரு சோ சார்கிட்ட சொல்லிட்டார். இந்த செய்தி முடிஞ்சு போச்சு. இப்போ காஞ்சிபுரம் போயாச்சு. ஒரு 200-250 பேர் உக்காந்துருக்காங்க. இது நடந்த செய்தி சார் பதிவு செஞ்சுருக்காரு. சட்டுன்னு இவரை பார்த்தோன்னே அவர் சொல்லியிருக்காரு, என்னப்பா இப்போ உனக்கு அரை மணி நேரமாக இங்கே இருக்கும்போது நான் எதுக்கு அந்த காரியத்தை செஞ்சேன்னு புரிஞ்சிருக்கும்ல. இவர் கேள்வியே கேட்கல, இப்போ நான் எதுக்கு அந்த காரியத்தை செஞ்சிருக்கேன்னு உனக்கு புரியும்ல, இல்லாட்டி உன் மண்டைக்குள்ள ஒரு மிஷின் ஓடுது பாரு, அது வெடிச்சிருமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதாரணமாகவே சோசார் எழுதுகிறாரு, தன் விழி கொண்டு அவர் விழியை பார்க்க முடியாது, அது ஒரு ஞான பழம், ஞான சூரியன், தவவேள்வி சித்தர். அப்படி அவர் நான் நினச்சதை தாம்பரத்துக்குள்ளே நினச்சதை ஏதோ கேமரா வச்சு படம் பிடிச்ச மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி கொட்டுறார். என்னால் அவர் முகத்தை ஏலெடுத்து பார்க்க முடியல. ஓங்கி ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருக்கு. அங்கேருந்து ஓடணும் போல் இருந்தது. இருந்தாலும் கைகூப்பி வணங்குறதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியல. அப்படிப்பட்ட கருணை கடல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை கண்முன்னே படம் பிடித்து காட்டக்கூடிய கருணாமூர்த்தி, ஜெகன் புகழும் ஜெகத்குரு மகா பெரியவர்னு அந்த கட்டுரையை பதிவு செய்தார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மண்ணுலகில் அறமும் தர்மமும் பேசிய மனிதர்களே வியந்த காவி உடைக்குள் ஒரு கற்பூர தீபம் மகா பெரியவர். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.